ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாருன்னு சொல்லியே, வெளிய வந்த உடனே நெறைய பேருடைய சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்து வேங்க வையலாமே! அப்ப என்ன பண்ண போறீங்க? பரந்தூர் போயி தளபதி பேசுனதுக்கப்புறம் நெறைய பேரு பெர்சனலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா ஆளுங்கட்சிய சார்ந்தவங்க. என்ன நடந்துச்சு? என்ன பேசுனாங்க? நம்ம டேட்டாக்குள்ள போகாம அரசியலுக்குள்ள போலாங்களா? வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்கு எதிர்த்து, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருடத்துக்கு மேலாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டக்காரங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு அனுமதி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ப இருக்கிறது ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ திராவிட மண் அப்படின்னு சொல்லலாம் நம்ப. அப்படி இருக்கும் பொழுது, நம்ப ஒரு இடத்துக்கு போயி, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள பார்த்து, போராடக்கூடிய மக்கள பார்த்து, அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறதுக்கு, இவ்ளோ கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணுமா? இவ்ளோ விஷயங்கள பண்ணணுமா? அப்படின்னு நமக்கே யோசிக்க தோணுச்சு. ஒருவேள மாநாடுல சொன்னார்ல தளபதி, அப்ப அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? அப்படின்னு கேட்டது, எந்த விதத்திலயும் தப்பு இல்லையே! அப்படின்னு தோணுச்சா இல்லைங்களா? பார்த்து எனக்கு தோணுச்சு. மேபி உங்களுக்கும் அப்படி தோணியிருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, அங்க போய் அவரு மக்கள நேரடியா சந்திச்சிறக்கூடாது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துறக்கூடாது. பெரிய அட்டென்ஷன் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நெறைய முயற்சிகள் எடுத்தாங்க. பட் அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அவர் வந்து அம்பேத்கர் திடல்ல சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கவே இல்ல. அவர் அங்க இருக்கிற மண்டபத்துல சந்திக்க தான் பர்மிஷன் கேட்டாருன்னு ஒரு உருட்டிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, நம்ப வந்து ஒரு போட்டி நடத்துறதுக்கோ, இல்ல ஒரு விழா நடத்துறதுக்கோ போய் காவல்துறையிடம் அனுமதி கேட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல அனுமதி இருந்தால், அனுமதி குடுக்குறபடி நிலைமை இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துக்கு அனுமதி குடுத்து அப்ரூவல் குடுப்பாங்க. ஒரு வேளை இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல பண்ண முடியாதுங்க. நாங்க வேற இடம் நீங்க வேற இடத்துல பண்ணுங்க. அப்ப சஜஷன் நம்மள்ட்ட கேட்டு வேற எந்த இடமோ அந்த இடத்துல பண்ண முடியும்னா, அப்ப அதுக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் எழுதிட்டு வாங்க. அனுமதி கடிதம் எழுதிட்டு வாங்க. அதுக்கு நாங்க பெர்மிஷன் தரோம்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நம்ப ஆல்ரெடி ஒரு குடுத்துருக்கோம்ல, அந்த லெட்டர்ல போய் யாரும் திருத்திலாம் எழுத மாட்டாங்க. இதுதான் நடைமுறை. இதெல்லாம் தெரியாம ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேள அவங்களுக்கு தெரிஞ்சும் இத வந்து பரப்புறதுக்காக பண்றாங்களா? இல்ல உண்மையாகவே அதெல்லாம் இல்லையா? அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது 75 ஆண்டு கால கட்சிக்கு வந்த நிலைமை இப்படியா இருக்கணும்? அப்படின்னு நமக்கெல்லாம் யோசிக்க தோணுது இல்லைங்களா? அதுக்கப்புறமா என்னன்னா, அங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சூப்பரா அழகா இருந்துச்சு. இன்னும் அந்த ஃபீவரே முடியலங்க. அதுக்குள்ளே வேங்கை வயலா? வேங்க வயல் மட்டும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல மக்களுடைய பிரச்சனை, தீராத பிரச்சனை நெறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமா இந்த 4 ஆண்டுகள்ல. நம்ம லிஸ்ட் போட்டோம்னா, அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது இது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்கு அவரு போறதுக்கு முன்னாடி, இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு மாற்று இடத்த நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மாற்று இடம் வந்து நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு விஜய திருப்பி கேட்குறாங்க. ஏங்க அதுக்கு தாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு, மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராத அளவுக்கு நீங்க வளர்ச்சிய பண்ணணும்னு தானே சொல்லி தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்கள முதலமைச்சராகவும், துணை முதலமைச்சராக நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க. உங்கள முதலமைச்சராகவும், அமைச்சராகவும் உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நீங்க தானே அதுக்கான சொல்யூஷன் குடுக்கணும். நீங்க தானே அத பார்க்கணும். 12 ஏரிகள். அந்த 12 ஏரிகளுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுமா நமக்கு? நம்மளுடைய காலத்துல நம்ம ஒரு குளமாவது நம்ம வாய்க்காவது வெட்டியிருப்போமா? வெட்டுனது இல்லல்ல. அப்ப 12 ஏரிகள் நீங்க வந்து அழிச்சுட்டு, அந்த இடத்துல நாங்க போய் ஏர்போர்ட் கொண்டு வர போறோங்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஏன்னா அப்படி பேசும்போதெல்லாம் கத்தி படத்துல கிளைமாக்ஸ் வந்துட்டு போச்சு அப்படியே. அவங்க வந்து நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. வேற ஒரு இடம் பாருங்க. அதுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்ப அவங்களும் வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது. யாருன்னா, ஆளுங்கட்சி திமுகவும் வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது. யாரோட வளர்ச்சின்னா, அது அவங்களுடைய வளர்ச்சிக்கு. அவங்களோட வளர்ச்சிக்கு அவங்க எதிரானவங்க கிடையாது எப்போதும். இதே அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, 8 வழிச்சாலைக்கு போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகளை அழித்துவிட்டு எப்படி வாழ முடியும்? அ விவசாயி எடப்பாடி சொல்றாரே, ஆனா விவசாயி அழிக்கிறாளே அப்படின்னு பொங்கி எழுந்தாங்க. ரைட் அப்லாம் எழுந்தாங்க நெறைய பேர் ட்விட்டர்ல. ஆனா, இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அது வேற மாரி அப்படியே டப் அடு அ சொல்றாங்க. அதுதான் சொல்லியிருந்தாரு தளபதி அவர்கள். சூப்பரா அழகா சொல்லியிருந்தாரு. "நீங்க தான் நம்ப வைக்கிற மாரி நாடகம் ஆடுறதுல பெரிய கில்லாடிகளாச்சே" அப்படின்னு. அதுக்கு உடனே சரியான ரிப்ளை குடுக்கணுமா இல்லைங்களா? உடனே ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி அவர பேசுறாரு. அவர் ரொம்ப பெர்சனலா அட்டாக் பண்றாரு. அப்பன், ஆத்தான்லாம் பேசுறாரு. இதெல்லாம் வந்து 75 ஆண்டுகால அரசியல் கட்சிக்கு நாகரிகமா? இல்ல என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேள உங்க அரசியல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா, ஒரு 20, 30 வருடங்களுக்கு முன்னாடி இத ரசிச்சிருப்பாங்க. ஆனா, இப்ப இருக்கிற மக்கள் கண்டிப்பா ரசிக்க மாட்டாங்க இத. சீக்கிரமா தூக்கி தூர போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்போ. இப்ப நீங்க நெறைய பேர் பேசுறீங்க.
எப்படி வந்து பெரிய இளைஞர்கள் படை இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா, சாதிச்சிட முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவான். அவங்களுடைய ஃபேமிலியில, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா இடத்துலயுமே. ஸோ அப்படி வந்து நீங்க இந்த மாரி வந்து தரைகுறாவாகவோ, இல்ல வந்து தரம் தாழ்ந்தியோ, ஒரு பர்சனலா போய் அட்டாக் பண்ணி நீங்க பேசுனீங்க. அதாவது ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு அதுக்கான கரெக்ட்டா சொல்யூஷன் குடுங்க. அது அப்படி கிடையாது. அவர் சொல்றது தப்பு. இது இந்த மாரி புள்ளி விவரங்கள் குடுங்க. அத விட்டுட்டு நீங்க பர்சனலா போய் அட்டாக் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க எதையோ மூடி மறைக்கிறீங்கன்னு தானே தோணுது. ஏதோ இவ்ளோ பெரிய பூசணிக்காய எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு, இப்படி கை வச்சுட்டு மறைக்கிற மாரில இருக்கு. அப்போ அப்பயே நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஸோ இவங்க பர்சனல் அட்டாக் பண்ணும்போது தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைய இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைய வந்து நான் வந்து மீடியாக்கள வந்து அதிகமா பார்த்ததே கிடையாது. முக்கியமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மீடியாக்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இத பத்தி பேசிட்டே இருப்பாரு. நான் கூட நெனச்சேன், ஏன் இவ்ளோ பேசுறாரு? அவரு டிஎம்கே எது பண்ணாலும் தப்புங்கிறாருப்பா அப்படின்னு. பட் கொஞ்சம் நாளாக நாளாக தான் அதனுடைய இம்பாக்ட் தெரியுது. அதனுடைய வீரியம் தெரியுது. இப்ப இன்னும் விஜய் அவர்கள் களத்துல இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, ஃபுல் மீடியா ஃபோக்கஸ் நேஷனல் மீடியா வரைக்கும் வந்து இறங்கிட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கிற அதாவது கூட்டணியில இருக்கிற அரசியல் கட்சிகளும் அத மக்களுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த மக்களுக்காக நம்ம போராடணும் அப்படின்னு பேசுறது கிடையாது. சரி ஓகே. எதிரி கட்சிகளும் அவங்களும் பெருசா ஒண்ணும் இம்பாக்ட் கிரியேட் பண்றதும் கிடையாது. அப்படியே கிரியேட் பண்ணாலும் இவங்க வந்து இப்ப ரீசென்ட்டா நடந்த அண்ணா பல்கலைக்கழக விவரத்துல கூட பார்த்தீங்கன்னா, போராட்டம் பண்றதுக்கே அனுமதி குடுக்கல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை இருக்குன்னு பாருங்க. இதுல வேற ஒரு பக்கம் பெரியார பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற திசை திருப்புறாங்க. இப்ப மக்கள் பிரச்சனை முக்கியமா, இந்த பிரச்சனை முக்கியமா நமக்கு கேட்க தோணுதுங்க. அப்படியே 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 டைவர்ட் பண்றாங்க பாருங்க. அப்ப ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரியார் மிகப்பெரிய ஒரு அரசியலாக்கப்படுறாரு. ஸோ அவர வச்சு இன்னும் அரசியல் தான் பண்றாங்களே தவிர, அவரு சொன்ன கருத்துக்கள யாரும் ஏத்துக்கிட்டு சமூக நீதிய கடைபிடிக்கிற மாரி தெரியல நமக்கு. அப்படிலாம் கடைபிடிச்சிருந்தா வேங்க வேற பிரச்சனைகள்லாம் முதல்ல நடந்திருக்காது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் யோசிக்கணும். நம்ம பார்க்குறோம். நம்ம மக்கள் தான் நம்ம யோசிக்கணும். சரி ஓகே. இப்ப பரந்தூர் போனாரு. பரந்தூர பத்தி பேசினாரு. அவரு பேசின எல்லாமே பார்த்தீங்க ஒரு 10 நிமிஷம் பேசினாரு. 10 நிமிஷமும் ஃபயரா இருந்துச்சு. பேசி முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் சோசியல் மீடியாவிலும் சரி, மீடியாவிலும் சரி தளபதி தான் கன்டென்ட். பேசிட்டாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கு எதிரானவர். அவருக்கு வந்து டேட்டா இல்லாம பேசுறாரு. சும்மா அவரு வந்து ஷூட்டிங்க்காக ஃபிலிம் காட்டுறாரு அவரு. எப்படி எப்படி நீங்க போயி ஒரு இடத்துல நின்னு ஃபோட்டோ ட்ரெஸ் குடுக்குற மாரியும், ஊட்டி விடுற மாரியும் நீங்க எடுக்கிறது பேரு ஷூட்டிங் கிடையாது. இதுக்கு பேரு ஷூட்டிங்கா? அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. அதுவும் மக்கள் கேட்குறாங்க. பார்க்குற மக்கள் கேட்குறாங்க. அதாவது பொதுவான மக்கள் இருப்பாங்கல்ல. எந்த கட்சியும் சாராத மக்கள். அவங்க கேட்குறாங்க. நம்ம கேட்கல அத. ஸோ அது வந்து இப்ப இந்த பிரச்சனையே இன்னும் ஓஞ்சு முடியல. பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ, இல்ல முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ யாருமே இதுக்கான சரியான விடைய குடுக்க மாட்றாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் குடுக்கணும்னா, அதெல்லாம் கிடையாது. அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டே சுத்தி சுத்தி உருட்டுறாங்களே தவிர, அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ளே அடுத்த பிளான். அடுத்து வேங்கை வயலாம். இந்த அடிச்ச அடியே தாங்க முடியல இன்னும். இன்னும் அதுக்கான பதிலும் கிடைக்கல. அதுக்குள்ளே வேங்க வயல்னா பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமாவது டைம் குடுங்க தளபதி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நான் சொல்றது தளபதி விஜய் அவர்கள. வேங்கை வயல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா ஆகியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம, அங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காம, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பரந்தூர் பிரச்சனை 2 1/2 வருடமா இருக்கு. வேங்கை வயல் பிரச்சனை 3 வருடங்களாக இருக்கு. அதே மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த ஆட்சியில நெறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது ஒருத்தவங்க நல்ல ஒரு மக்களாட்சினா, இங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சினா, ஒரு ஆட்சி மேல விமர்சனங்கள் வர்றத அத ஏத்துக்கணும். அத ஏத்துக்கிட்டு அதுக்கான விதிகள குடுக்கணும். நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுக்கு பேரு தான் பாசிசம். அத தான் விஜய் அவர்கள் மாநாடுல கரெக்ட்டா சொன்னாரு. அப்ப அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? அப்படின்னு. நீதிமன்றங்கள்ல இந்த கேள்வி கேட்கறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது, இந்த வேங்கை வயல்ல போய் மட்டும் கால் எடுத்து வச்சுட்டாருன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு அடுத்து மார்ச் மாதங்கள்லேருந்து அடுத்தடுத்து கள அரசியல் தான். அப்போ இன்னும் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறவங்க யாருமே டேட்டாவோட பேசவே மாட்றாங்க. இங்க ஆப்போசிட்ல பேசுறவங்க, முக்கியமா திமுகவுக்கு சார்ந்து பேசுறவங்க, திமுக அதாவது அவங்க பண்றது எல்லாமே வளர்ச்சிக்கு வந்து திட்டங்கள் தான். அப்படின்னு பேசுறவங்க, அதுக்கான சொல்யூஷன் குடுங்க. அதுக்கான சரியான விடைய குடுங்க அப்படிங்கும்போது நம்ம கேட்க தோணுது இல்லைங்களா? ஆனா அதை யாருமே கேட்க மாட்றாங்க. நெறைய டிவி சேனல்ல நீங்க நெறைய பார்ப்பீங்க. இப்போ நம்ம டிபேட்ஸ் நெறைய நடக்கும் இல்லைங்களா? அந்த டிபேட்ஸ் பண்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒரு சில நெறியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் மாரி தான் திமுக அந்த திட்டத்தை எதிர்க்கிறவங்க மேல கேள்விகளே கேட்கறாங்க. ஒருவேள அவங்க கரெக்ட்டா பதில் சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள ஸ்டாப் பண்றாங்க. நம்மளால நெறைய பார்க்க முடியுது. நெறைய சேனல்கள் பார்க்க முடியுது. இது நெறைய பேர் மனசுக்குள்ள இருந்திருக்கும் இது. எதையும் நம்ம புணர்ச்சியோ, திருச்சியோ சொல்லல. நம்மளும் நியூஸ் சேனல்ஸ் டெய்லிக்கும் பார்க்குறோம். நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறோம்.
சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த இடத்துல மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கிறதால தான் இங்கே வந்து உங்கள் மேலே குறை சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக பார்த்துருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் கேள்வி கேட்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இங்கே எழுது. அப்போது விஜய் அவர்கள் தொடர்ந்து கள அரசியலில் பண்ண ஆரம்பித்தாருன்னா இன்னும் பல நெருக்கடிகளையும், இன்னும் டீப்பாக சொல்லப்போனால் பர்சனல் அட்டாக் பயங்கரமாக பண்ண தான் போகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் அசர்ற ஆள் கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த வீரியம் கரெக்டாக சொன்னார். அதாவது இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது, மறைமுகமாக ஏதோ லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் உற்று நோக்கணும். ஏன்னா இவங்க வந்து இப்போ மீத்தேன் திட்டத்தை எதிர்த்தாங்க, 8 வழிச்சாலையை எதிர்த்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் அந்த டங்ஸ்டன் அந்த திட்டத்தை எதிர்த்தாங்க. அப்படிலாம் எதிர்க்கும்போது அப்போ இதை மட்டும் ஏன் இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுது. 8 வழிச்சாலையை அப்போ எதிர்த்தாங்க, இப்போ வந்து மறைமுகமாக அதுக்கான வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மறைக்கலாம், மீடியாக்களை நம்ம வந்து கைகளை வச்சுக்கிட்டு பேச முடியாமல் தடுக்கலாம். ஒரு சில சோஷியல் மீடியாவில் போய் நம்ம வந்து இதை வந்து மறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தூண்டி விடலாம். ஆனால் வெகுஜன மக்கள் இருக்காங்களே, அதாவது இந்த இப்போ ஓட் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஒவ்வொரு ஓட் பேங்க் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பார்க்கலாம், நமக்கே நல்லா தெரியும். அப்போது இதையெல்லாம் தாண்டி அந்த வின்னிங் பர்சன்டேஜ் யார் தீர்மானிக்கிறான்னா, இந்த எந்த கட்சியும் சாராமல் இருக்கும்போது அந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஒருத்தவங்க ஓட் பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க தான் வந்து அந்த வின்னிங் பர்சன்டேஜ் தீர்மானிக்கிறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பெரும்பான்மையான பொதுமக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, நமக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இதையெல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அதை சார்ந்தவங்களுக்கும் புரியும். பட் இது வந்து எதை நோக்கி போக போகுது? அடுத்து வேங்கை வயல் போனாருன்னா அதுக்கப்புறம் இன்னும் இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு பூதாகரமாக கிளம்ப போகுது, அதை பற்றி என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் கொடுக்க போகிறோம் நம்ம. ஸோ கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீராமல் இருக்குது, அதை எந்த பிரச்சனையை விஜய் அவர்கள் போய் அணுகினால், அதாவது வேங்கை வயல் மாதிரி ஒரு பிரச்சனையை போய் களத்தில் போய் மக்களுக்கு ஆதரவு கொடுங்க, எந்த பிரச்சனை நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.